Students, ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்டில் சிபிஎஸ்இ சிலபஸ் ஃபார் கிளாஸ் 8 அதில் ஃபிஃப்த் எக்ஸசைஸ் பார்த்துட்ருக்கோம். 5.4ல் நம்ம என்ன கொஷின் பார்க்க போகிறோம்னாக்கா செகண்ட் கொஷின் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து எவ்வளோ ஃபார் ஸ்கொயர் ரூட் நம்பருக்கு வந்து எவ்வளோன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சம்ஸ் செய்யலை உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 64ன்னு கொடுத்துருக்காங்க. நான் நார்மலாக சொல்கிறேன், நான் அப்புறம் ஈஸியஸ்ட் மெத்தடும் சொல்கிறேன். நான் இப்போ நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 பண்ணேன்னா நம்ம நார்மலாக என்ன சொல்லிடுவோம், 8ன்னு சொல்லிடுவோம் ஆன்சர் இல்லையா. இப்போ இதில் வந்து பாருங்கள், நம்ம வந்து லாங் டிவிஷன் மெத்தட், ஸ்கொயர் ரூட்டில் வந்து லாங் டிவிஷன் மெத்தட் வந்து பண்ணியிருப்போம். அதில் நம்ம என்ன பண்ணுவோம், டூ நம்பர்ஸாக நம்ம பேர் பண்ணிக்குவோம் இல்லையா. இப்போ நான் 64ன்னு இருக்குது, இந்த 64 வந்து நான் பேர் பண்ணேனாக்கா, 2 நம்பர்ஸை பேர் பண்ணேனாக்கா இதில் வந்து எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடலானாக்கா 1 டிஜிட் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம இல்லையா. 1 டிஜிட் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ ஆன்சர் இங்கே பாருங்கள், 1 டிஜிட் தானே இருக்குது, 1 டிஜிட்டுன்னு சொல்லிடலாம். இந்த பேரிங் பண்ணோம்னாக்கா 1 டிஜிட்டுன்னு சொல்லிடலாம். இப்போ இதுக்கு வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் வந்து என்னன்னாக்கா, இது வந்து என்னது, ஒரு ஈவன் நம்பர் தானே. அப்போ ஈவன் நம்பர் அப்படின்னாக்கா 64ன்றது ஒரு ஈவன் நம்பர். அப்போ அந்த ஈவன் நம்பருக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா n/2 பண்ணணும். n/2 அப்படின்றது ஃபார்முலா. இப்போ இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குனாக்கா 2 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 2 நம்பர்ஸ் இருக்குனாக்கா n வந்து என்னது 2. அப்போ 2/2 வந்து என்ன வந்துடும், 1ன்னு வந்துடும் ஆன்சர். அப்போ எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது, 1 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு மெத்தட் வந்து என்னன்னாக்கா அந்த பேரிங் மெத்தடு, லாங் டிவிஷனில் பேரிங் மெத்தட் பண்ணலாம். இன்னொன்று வந்து அது ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு கண்டுபிடிச்சிட்டு n/2 போட்டிங்கன்னாக்க அந்த ஆன்சர் வந்துடும். இது வந்து ஈவன் நம்பருக்கு வந்து என்ன ஃபார்முலானாக்கா n/2. ஆட் நம்பர்ஸ்னாக்கா அதுக்கு வேறு ஃபார்முலா. சம்ஸ் போடையில் உங்களுக்கு புரியும். இப்போ இங்கே பாருங்கள், 144ன்னு இருக்குது. ரூட் ஆஃப் 144 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் இல்லையா, 12ன்னு வரும் இல்லையா. ஆனால் வந்து நம்ம வந்து எப்படி செய்யணும் அப்படின்னாக்கா, இப்போ நான் 144ன்னு போடுறேன். இப்போ நான் பேரிங் பண்ணுறேன் லாங் டிவிஷன் மெத்தடில். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம பின்னாடியிலேருந்து தான் பேரிங் பண்ணுவோம். இப்போ இதில் எத்தனை பேரிங் பண்ணியிருக்கோம், 2 பேரிங் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னன்னு சொல்லலாம்னாக்கா 2 டிஜிட்ஸ் இதில் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது ஒரு டிஜிட், இது ஒரு டிஜிட். ஸோ 2 டிஜிட்ஸ் வரும்னு சொல்லலாம். ஆனால் இதில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது, 1 2 3 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ இதில் 3 டிஜிட்ஸ் இருக்குனாக்கா இது என்னது, இது ஆட் நம்பர் இல்லையா. இது வந்து என்னது, ஆட் நம்பர். இப்போ ஆட் நம்பருனாக்கா என்ன ஃபார்முலானாக்கா n/1/2ன்னு ஃபார்முலா. n வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 3 + 1/2 வந்து 4/2ன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து என்னது, 2 டிஜிட்ஸ்ன்னு வந்துடும் இல்லையா. ஸோ ஆன்சர் வந்து 2 டிஜிட்ஸ். நீங்கள் இப்படியும் போடலாம். நான் நெக்ஸ்ட்டு சம் செய்யலை, உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் வந்து 4489. இப்போ இதை வந்து நம்ம எப்படி பேரிங் பண்ணிக்கலாம், இது ஒரு பேரிங் பண்ணிக்கலாம், இது ஒரு பேரிங் பண்ணிக்கலாம். ஸோ 2 டிஜிட்ஸ்ன்னு நம்ம சொல்லிடலாம் இது. ஆனால் வந்து என்ன மெத்தட் செய்ய சொல்லியிருக்கேன் நான், இன்னொரு மெத்தட் வந்து நம்ம இது வந்து எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4 நம்பர்ஸ் இருக்குது. 4 நம்பர்ஸ் இருந்துச்சுனாக்கா அது என்னது, ஈவன் நம்பர் இல்லையா. அப்போ ஈவன் நம்பர்னாக்கா n/2 தான் ஈவன் நம்பருடைய ஃபார்முலா. ஸோ n வந்து எவ்வளவு, ஈவன் நம்பர் 4/2 வந்து 2 வரும். ஸோ எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது, 2 டிஜிட்ஸ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 27,225. இப்போ இதை பேரிங் பண்ணோம்னாக்கா 1 2 3. அப்போ இதில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது, 3 டிஜிட்ஸ் இருக்குது. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு வந்து என்னது, 1 2 3 4 5. 5n வந்து என்ன இருக்குது, 5ன்னு இருக்குது. அப்போ இது என்னது, இது ஆட் நம்பர் இல்லையா, ஆட் நம்பர். இப்போ ஆட் நம்பருக்கு என்ன ஃபார்முலா, n+1/2. அப்போ n வந்து என்னது 5, 5 + 1/2. 5 + 1/2நாக்கா 6/2. ஆன்சர் வந்து 3. ஸோ எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது, 3 டிஜிட்ஸ் இருக்குது. இது செகண்ட் மெத்தடு. ஓகேவா. எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இதில் வந்து என்ன நம்பர் இருக்குது, 390625 இருக்குது. இப்போ நான் பேரிங் பண்ணுறேன். இது ஒரு பேரிங், இது ஒரு பேரிங், இது ஒரு பேரிங். எத்தனை பேரிங் வந்திருக்கு, 3 பேரிங்ஸ் வந்திருக்கு. ஸோ 3 டிஜிட்ஸ்ன்னு எழுதிக்கலாம் நம்ம. இப்போ இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன், n = இது செகண்ட் மெத்தடு இல்லையா. n வந்து எவ்வளோ இருக்குது, 6 இருக்குது. அப்போ இது ஈவன் நம்பர் அப்படின்னாக்கா என்ன ஃபார்முலா, n/2ன்னு அர்த்தம். அப்போ ஈவன் நம்பர் n/2நாக்கா 6/2 என்ன வந்துடும், 3 டிஜிட்ஸ்ன்னு வந்துடும். புரியுதா.
ரெண்டில் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.